அனைவருக்கும் வணக்கம். அறிமுக இயக்குனரான விகர்ணன் அசோக் அவர்கள் இயக்கத்தில் கவின் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கிற மாஸ்க் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். மாஸ்க் படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கவின் ஒரு பக்கம், ஆண்ட்ரே ஒரு பக்கம், பவன் ஒரு பக்கம், இவங்க 3 பக்கங்களிலும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கு. இந்த 3 சம்பவங்களும் இடையில பவன் ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. அந்த அரசியல்வாதியா இருக்கும்போது 446 கோடியை ஆண்ட்ரேட்ட கொடுத்து இது எப்படியாவது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணும், அப்புறம் எலெக்ஷன் வர சமயத்தில் இது தேவைப்படுன்னு சொல்லி இதை பாதுகாப்பாக வைக்க சொல்லியிருக்காரு. அப்போது ஆண்ட்ரே அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இதை மறைச்சி வைக்கிறாங்க. அப்போது நம்ம நடிகர் எம்.ஆர். ராதா அவரோட மாஸ்க் போட்ட பார்த்தீங்கன்னா சில கொள்ளை கும்பல் அந்த 446 கோடி ரூபாயை கண்டெய்னரில் கடத்திட்டு போகிறாங்க. அப்போது அங்கே வராரு கவின் அவர்கள். கவின் அங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஒன்று ஏற்படுதுங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியை சந்திக்கிறாரு. அங்கேயும் ஒரு சஸ்பென்ஸு, பவன் சைடும் ஒரு சஸ்பென்ஸு. இப்படி பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு இயக்குனர். ஏன்னா திரைக்கதையை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதில் இடையில வாய்ஸ் ஓவர் நெல்சன் அவர்கள், இயக்குனர் நெல்சன் அவர்கள் கொடுத்துருக்காரு. இந்த வாய்ஸ் ஓவர் ரொம்ப நல்லாவே இருந்தாலும் இடையில நமக்கு வெறுப்பு ஏற்றுது. என்னன்னா நக்கல் நையாண்டியோட சில இடத்துங்களில் நமக்கு சொல்கிறாப்புல. ஆனால் ஒரு லிமிட் வேணும் இல்லையா? படம் முழுக்க பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவன் படம் மாதிரி வாய்ஸ் ஓவர் போயிட்டே இருக்குங்க. அது நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்குதுன்னு சொல்லலாம். இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கேரக்டரும், கவின் கேரக்டரும் சரி, ஆண்ட்ரே கேரக்டரும் சரி, பவன் கேரக்டரும் இவங்களை தனித்தனியாக அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லும்போது ஓரளவுக்கு சொல்லலாங்க. திரும்பி ஏதோ ஒரு காரணம் சொல்கிறேன்ட்டு திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கு நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக போர் அடிச்சிருது. இன்ட்ரோல் பேக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோல் பேக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரியாக இருந்தாலும் கிளைமேக்ஸ் போக போக ரொம்ப நல்லாவே ஸ்க்ரீன் பிளே நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா சைட் ஆக்டர் நிறைய பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கே கொசம் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதில் வெங்கட் செங்குட்டுவன் பார்த்தீங்கன்னா, ரமேஷ் திலக்கு, ரெட்டின் கிங்ஸ்லி, அதுக்கப்புறம் அர்ச்சனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகானி சர்மா, இப்போ சார்லி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கேரக்டர் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் ரமேஷ் திலக்கும் ரெட்டின் கிங்ஸ்லாம் அங்கங்கே வந்துட்டு போகிறாங்க. மற்ற கேரக்டர்லாம் அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டு, அந்த பணம் கடத்துகிற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த சீன் ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்குது, பார்க்க முடியாத இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இன்னொரு விஷயம் தான் நம்ப முடியல. ஏன்னா ஒரு அரசியல்வாதி பணத்தை பதிவு வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற சில ஸ்க்ரீன் பிளேல ரைட்டிங் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கு. அது கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் சிசிடிவி கேமரா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இல்லையா, வெளியில் இல்லையா, இப்படின்ற ஒரு கேள்வியில எல்லாம் தான் செய்கிறது. இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக் அங்கங்கே இருக்க தான் செய்கிறது. ஆனால் ஆண்ட்ரியா கேரக்டர் நல்லவங்களா கெட்டவங்களா பல பரிணாமங்கள் எடுத்து வராங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆண்ட்ரியா கேரக்டர். இதில் கவின் போல கலகலன்னு அவர் பண்ணி நடிப்புல கொஞ்சம் தேர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்த கட்டங்கள்ல ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பவன் அரசியல்வாதியா வராருங்க. அவரும் அவர் கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேத்துக்குள்ள நடக்கும் இந்த வார் நிஜமாவே கிளைமேக்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இடையில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, அங்கங்க சில லாஜிக் மிஸ்டேக்கும் சில இடங்கள்ல போர் அடிச்சாலுமே, செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங்ல போர் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் என்னடா இது என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸ் தூக்கி நிறுத்திட்டாங்க. படம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒளிப்பதிவாளர் ஆர்.டி. ராஜசேகர் படத்தை தூக்கி நிறுத்திட்டாருன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. எடிட்டர் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பீடா பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஸ் பண்ண முடியாம பார்க்க முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டே இருக்கு. எங்க போய் நிக்குதுன்னே தெரியல. ஜி. பிரகாஷ் குமார் பார்த்தீங்கன்னா 2 பாடல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்திருக்காரு. அது வெற்றி வீரனை பாட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுமொழிய பாடலும் சொல்லும்படியாவே இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் அங்கங்க நல்லா பண்ணியிருக்காரு. சில இடங்களில் சொதப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பங்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனால் ஜி. பிரகாஷ் குமாரும் ஆர்.டி. ராஜசேகரும் இல்லைன்னா படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒன்றி பார்க்க வச்சிருக்காங்க 2 பேருமே சேர்ந்து. இல்லை ஒட்டுமொத்தமாகவே டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியலங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பேக் மாதிரியே சில சீன்கள்லாம் அமைச்சு, அதாவது இந்த 3 கேரக்டர்ஸையும் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே ஒரு கூஸ் பம்பை ஏற்றிருப்பாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கதை இறங்கிச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பேக்ல கொஞ்சம் நிறுத்திட்டாரு. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாருன்னா
சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அப்படின்னே சொல்லியிருந்திருக்கலாம். இருந்தாலுமே ஒன் டைம் போய் தேட்டரில் வாட்ச் பண்ணுற ஒரு படம் தாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி இப்போ காசை விரயம் பண்ணி தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி வெறுப்பேற்றிட்டாங்களேன்னு சொல்ல வைக்காத ஒரு படம் தான் மாஸ்க்கு. கண்டிப்பாக ஒரு தடவை தேட்டரில் போய் பார்க்கலாம். மாஸ்க்கு மரணம் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விமர்சனங்களை பார்க்கும் வரை மகேஷ் சினிமா மகேஷின் வணக்கம்.